சைடில் அப்படியே நிற்குது. கொல்லியூர்லாம் பூரா தண்ணி தாங்க இருக்குது. உங்களுக்கு கேமராவில் காமிக்குது தெரியல, ஃபோனில் இதோ பாருங்க, இதோ தெரிஞ்சுங்களா? சரி பாருங்க. நம்ம வந்து ஹைதராபாத்லேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். பார்ட் 1 பார்க்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா தெலுங்கானா செக் போஸ்ட்டை தாண்டி ஆந்திராவில் வந்துட்டுங்க. கர்னூலை தாண்டி போயிட்டுருக்கோம். போயிட்டு அப்படியே இங்கேருந்து ஒஸ்கோட்டு தாங்க போகிறோம். ஒஸ்கோட்லேருந்து அப்படியே கிருஷ்ணகிரியிலேருந்து தான் அப்படி போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. 6 மணி ஆகுது. அனந்தபூர் இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்ல மழை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் சரியான மழை பெஞ்சது. கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆக போகுதுங்க. 9 மணி ஆக போகுது. நாம் வந்து அனந்தபுரை தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம். அனந்தபுரை தாண்டி போயிட்டுருக்கோம். நம்ம டீசல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அடித்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 200 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. 200 கிலோமீட்டர் ஓடிச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்து 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அந்த மாதிரி தாங்க ஓடிச்சு. 120 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஓடிச்சு. 2 பாயிண்ட்டு காலி. மொத்தமாக 320 கிலோமீட்டர் தாங்க ஓடிச்சு. 2 பாயிண்ட்டு காலிங்க. நம்ம வண்டி வந்து புது வண்டி, இன்னும் ஃபஸ்ட்டு சர்வீஸே பண்ணலை. நம்ம இந்த சிங்கிள் போயிட்டு தான் ஃபஸ்ட்டு சர்வீஸே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் மைலேஜ் வருதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு சரியாக தெரியல. நம்ம பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் கேட்டதுக்கு ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ண. வாங்க நம்ம இப்போது அப்படியே இப்போ இங்கேருந்து பெங்களூர் உள்ள என்ட்ராகி ஒஸ்கோட்லேருந்து அப்படியே கிருஷ்ணகிரி, தருமபுரி, தொப்பூர் வழியாக தான் போக போகிறோம். தொப்பூர்லாம் காமிக்கிறாங்க. நம்ம இன்னும் சாப்பிட்லங்க. சாப்பிடணும். 9 மணி ஆயிடுச்சு. பசி எடுக்கலை. அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த ரோட்டில் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த ரோட்டில் இருக்க டோல் எல்லாமே அதிகமாக வருதுங்க. 225, 210, 180 அந்த மாதிரி தாங்க டோல்கேட் வருது. 3 டோலு 4 டோலே தாண்டியிருக்கேன். எல்லா டோலுமே அந்த மாதிரி தாங்க வருது நமக்கு. இன்னும் நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 540 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்றைக்கி நைட்டு நம்ம போயிடலாங்க. இந்த ரோடு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்குது ரோடு. சூப்பராக இருக்குங்க வியூலாம்.
ஒரு கியா ஸ்டோர் ரூம் இருக்குங்க, செம பெருசுங்க. அங்கேருந்து வருது, அப்படியே இன்னமும் போயிட்டுருக்கு பாருங்க அந்த ஸ்டோர் ரூம். அந்த பில்டிங் பூரா கியா ஸ்டோர் ரூம் தான். அங்கேருந்து வருதுங்க, செம பெருசுங்க. இங்கே நமக்கு எதிரே பார்த்தீங்கன்னா அந்த காற்றாலை ஃபேன்லாம் சுற்றிட்டு இருக்குங்க, நிறையா இருக்குது. ரொம்பலாம் நிறையா இருக்குங்க. நமக்கு இன்னும் பெங்களூர் பார்டர் வந்து இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் இருக்கும். போகலாம், இன்னும் ஒரு 1 ஹவர் போயிடலாம் இப்போ பெங்களூர் பார்டரு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. 10 மணி ஆகுது, 11 மணிக்கெலாம் போயிடலாம். 11 எங்கன்னா நின்னோன்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். டைம் பார்த்தீங்கன்னா 10:50 தான் ஆகுது. கர்நாடகா ரீச் பண்ணிட்டோங்க, பார்டர் கிராஸ் பண்ணிட்டோம். கர்நாடகாவில் தான் இருக்கோம். இன்னும் நமக்கு கிருஷ்ணகிரி 150 கிலோமீட்டர் தாங்க இருந்து போயிடலாம். ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ளே போயிடலாம். அங்கே நிற்கவே மாட்டோம், போயிடலாம். என்ட்ரு ஆனதுலேருந்து ஏறுது இறங்குதுங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே மேலே ஏறுது, அப்படியே கீழே இறங்குது. என்ட்ரு ஆனதுலேருந்து நமக்கு அன்லோடிங் வந்து நாளைக்கு தானா, நம்ம அதனால் பொறுமையாகவே போகலாம். இருந்தாலும் நம்ம நைட்டு போயிடணும். நைட்டு போயிட்டு அங்கே படுத்துக்கலாம். அந்த மாதிரியா அன்லோடு காலில் பண்ணுறேன்ட்டாங்க. ஒஸ்கோட் ரோடை பிடிச்சிட்டோங்க. ஒஸ்கோட் ரோடு திரும்பி டோல்கேட் ஒன்று வந்தது. அந்த டோல்கேட்டை நிறுத்தி டீ குடிச்சிட்டு டயரில் கல்லுலாம் இருந்ததுங்க, செம்ம கல் இருந்தது. அந்த கல்லுலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். இப்போ இங்கேருந்து ஒஸ்கோட் வந்து 20 கிலோமீட்டருங்க. அங்கே போயிட்டு கிருஷ்ணகிரி ரோட்டை பிடிச்சிட்டோன்னா தமிழ்நாடு உள்ள ரீச் ஆகிட்டேங்க. ரீச் ஆனதுலேருந்து மழை தாங்க. தொப்பூர் காடு தாங்க இறங்குறோம். தொப்பூர் மலை தாங்க இறங்குறோம். தொப்பூர் டவுனுங்க. தொப்பூர் தாங்க இறங்கிட்டு இருக்கோம். அங்கே ஏதோ ஆக்சிடென்ட்டு, அங்கே கண்ணாடிலாம் உடஞ்சி கந்தது. பாருங்க, கார் போல, காரு ஒரு பிக்கப்பும் போல. ஸோ சேர் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. நமக்கு பாயிண்ட் ஒரு 180 கிலோமீட்டர் இருக்குங்க. போயிடலாம். நைட்டு அங்கே தான் போயிட்டு தூங்க போகிறோம். பாயிண்ட்டுக்கு போயிட வேண்டியது. அன்லோடிங் பாயிண்ட் வந்துட்டோங்க.
நேற்று நைட்டே வந்துட்டோம். வந்து இங்கே வெளில அவுட்டரில் இருந்தோம், ஒரு 5 கிலோமீட்டர் அவுட்டரில் இருந்தோம். காலைல தான் இறக்கணுன்ட்டாங்க, 10 மணிக்கு தான் இறக்கணுன்ட்டாங்க, 10 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்ம அங்கேயே படுத்துன்ட்டு நைட்டு சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு காலைல 9:30 ஆகுது. இப்போ வந்திருக்கோம். இந்த கம்பெனியில் தான் இறக்க போகிறோம். இறக்கிட்டு நம்ம அப்படியே இங்கே துர்கா ஆஃபீஸ் தாங்க போக போகிறோம். இங்கேருந்து 5 கிலோமீட்டர் தான். அங்கே போயிட்டு நம்ம பாண்டிச்சேரிக்கு தான் லோடு பார்க்க போகிறோம். பாண்டிச்சேரிக்கு லோடு எடுத்துகிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ. தார்பாய் கவர்லாம் அவுக்க சொன்னாங்க. தார்பாய் கவர்லாம் இப்போ தான் அவுத்து உள்ளே வச்சிட்டோம். எப்போ இருக்குவாங்கன்னு தெரில. இறக்குனா ரிசீவ்டு வாங்கிட்டு கிளம்பலாம். பள்ளத்தாக்கில் வந்துட்டா சரியா